வணக்கம். இது ராஜ்ஜியம். காசாவில் இஸ்ரேல் அரசு மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிராக மாலைத்தீவில் போராட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாடு அரசு முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றது. இஸ்ரேலிய மக்கள் மாலைத்தீவிற்குள் வருவதற்கு தடை விதிக்க அரசு முடிவு செய்துள்ளது. மாலைத்தீவு அதிபர் முகமது மொய்சிவின் அலுவலகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் சட்டங்களை மாற்ற அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தது. அமைச்சரவை பரிந்துரையின் பேரில் அதிபர் மொய்சு இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். இந்த செயல்முறையை மேற்பார்வையிட துணைக்குழு ஒன்றை அமைக்கவும் தீர்மானித்துள்ளதாகவும் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த முடிவை குறித்து அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் அலி இக்ஷானும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சர் அலி இக்ஷானுடன் இஸ்லாமிய அமைச்சர், அட்டர்னி ஜெனரல், பொருளாதார அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோரும் இந்த துணைக்குழுவில் இடம்பெறுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய குடிமக்களுக்கு தடை விதிப்பது மட்டுமன்றி பாலஸ்தீனம் தொடர்பான முக்கிய முடிவுகளையும் மாலைத்தீவு எடுத்திருக்கின்றது. மாலைத்தீவு அதிபர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அதிபர் முகமது மொய்சு பாலஸ்தீனர்களின் தேவைகளை மதிப்பிடும் ஒரு சிறப்பு தூதரை நியமிப்பார் என்றும் மேலும் அவர்களுக்காக நிதி திரட்டுவதற்கான பிரச்சாரத்தையும் தொடங்குவார். இந்த நிதி இடம்பெயர்ந்து பாலஸ்தீனர்களுக்கு உதவும் வகையில் பயன்படுத்தப்படும். இது தவிர பாலஸ்தீனர்களுக்கு எந்தெந்த பகுதியில் உதவிகள் தேவை, என்ன மாதிரியான உதவிகள் தேவை என்பது குறித்தும் இந்த தூதுவர் மாலைத்தீவு அதிபருக்கு ஆலோசனை வழங்குவார். மாலைத்தீவு மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் என்று பெயரிடப்பட்ட தேசிய அணிவகுப்பை நடத்தவும் மாலைத்தீவு அமைச்சரவை முடிவு செய்திருக்கின்றது. மேலும் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக இஸ்லாமிய நாடுகளுடன் சந்திப்பை ஏற்பாடு செய்து முன்மொழிவை வெளியிடவும் மாலைத்தீவு திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேலிய குடிமக்கள் மாலைத்தீவிற்கு நுழைய தடை விதிக்கும் இந்த அரசாங்கத்தின் முடிவு எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கொண்ட முயற்சிக்கு பிறகு எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான எதிர்க்கட்சியான மாலைத்தீவு ஜனநாயக கட்சியின் தலைவரான மைக்கேல் அகமது நசீம் இஸ்ரேலிய குடிமக்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்யும் வகையில் குடிவரவு சட்டத்தில் திருத்தத்தை கடந்த வாரம் அறிமுகப்படுத்தியிருந்தார். மாலைத்தீவில் புதிய பாராளுமன்றம் கடந்த வாரம் பொறுப்பேற்றது. அதன் இரண்டாவது கூட்டம் தொடங்கியது. மாலைத்தீவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிரதான ஆளுங்கட்சியான மக்கள் தேசிய காங்கிரஸ் 93 தொகுதிகளில் 75 இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அமோக பெரும்பான்மை பெற்றது. இதனிடையே தலைநகர் மாலே நகரில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிராக பொதுமக்கள் பல மாதங்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் இஸ்ரேலிய குடிமக்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்யும் சட்டத்தை கொண்டு வருமாறு கோரிக்கையும் விடுத்து வந்தனர். இஸ்ரேலிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் மாலைத்தீவிற்குள் நுழைவதை தடுக்கும் மாலைத்தீவின் முடிவை தொடர்ந்து இஸ்ரேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மாலைத்தீவிற்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய கடவுச்சீட்டுகள் வைத்திருப்பவர் நபர்களுக்கும் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஆலோசனை வழங்கியுள்ளது. மாலைத்தீவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். அவர்களில் சுமார் 15,000 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள். கடந்த ஆண்டு சுமார் 11,000 பேர் இஸ்ரேல் குடிமக்கள் மாலைத்தீவிற்கு வருகை தந்திருக்கின்றனர். இது மாலைத்தீவின் மொத்த சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கையில் 0.6% ஆகும். மாலைத்தீவு அரசின் இந்த முடிவு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. பல இஸ்ரேலிய குடிமக்கள் மாலைத்தீவு அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றனர். மாலைத்தீவு அரசின் இந்த முடிவு இஸ்ரேலியரும் சமூக ஆர்வலருமான யூசுப் ஹடாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட போது, அக்டோபர் 7 நடந்த படுகொலைகளுக்கு பிறகு பாலஸ்தீனர்கள் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்று பதிவிட்டுள்ளார். அதில் மாலைத்தீவை பொறுத்தவரை நீங்கள் இஸ்ரேலியர்களை பாலியல் வன்புணர்வு, கடத்தல் மற்றும் இனப்படுகொலை செய்தால் நீங்கள் அந்த நாட்டுக்கு விடுமுறை கொண்டாட வரவேற்கப்படுவீர்கள். ஆனால் பயங்கரவாத அமைப்பிலிருந்து உங்கள் நாட்டை பாதுகாத்தால் உங்களை அனுமதிக்க மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான், வடகொரியா, சிரியா ஆகிய நாடுகளின் குடிமக்கள் நுழைவதை அவர்களை தடை செய்யவில்லை. இஸ்ரேலியர்களை மட்டுமே தடை செய்துள்ளனர். ஒரு வகையில் இது இனவெறியின் வரையறையாகும். மாலைத்தீவில் அழகான தீவுகள் இருக்கலாம், ஆனால் அவர்களின் கொள்கைகள் அருவருப்பானவை. அவர்கள் யூத எதிர்ப்பு பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்கள் என்று அவர் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார்.
உசைபுளூட் என்ற எக்ஸ்தல பயனர் ஒருவர் இதுகுறித்து தன்னுடைய பதிவில் தெரிவித்ததாவது, மாலைதீவின் இனவெறி அரசாங்கம் இஸ்ரேலியர்கள் அந்த நாடுகளுக்கு நுழைவதை தடை செய்ய முடிவு செய்துள்ளது. இதில் அதிர்ச்சியடைய ஒன்றுமில்லை. மாலைதீவின் இஸ்லாமிய சரியா சர்வாதிகாரம் கிறிஸ்தவர்களை இப்படித்தான் நடத்தும். மாலைதீவு 100% முஸ்லிம்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை என்று அர்த்தம். மாலைதீவின் குடிமகனாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். நாட்டிற்குள் மிகவும் நெருக்கமான சமூகங்களுக்குள் யாரேனும் இஸ்லாமிய விழுமியங்கள் இருந்து விலகினால் அவர்கள் எளிதில் அடையாளம் காணப்படுவர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் அல்லது முஸ்லிம் தலைவர்களிடம் தெரிவிக்கப்படும். இதன் காரணமாக இதனால் தான் இஸ்லாத்தை கைவிடுபவர்கள் தங்கள் நம்பிக்கையை ரகசியமாக வைத்துள்ளனர். யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் சரியாவை மீறும் கிறிஸ்தவர்களுடைய குடியுரிமை மற்றும் சலுகைகள் பறிக்கப்படும் என்று அவர் தன்னுடைய தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அசோக் குமார் என்ற பயனர் எக்ஸ் தளத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்து வரும் இனப்படுகொலை வழக்கில் மாலைதீவிற்கு தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மாலைதீவு ஒரு இஸ்லாமிய நாடு. 1965 பிரிட்டனிடமிருந்து மாலைதீவு அரசியல் ரீதியாக முற்றிலும் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரமடைந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாலைதீவு ஒரு இஸ்லாமிய குடியரசானது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து மாலைதீவு மக்களின் அரசியலிலும் வாழ்வியலிலும் இஸ்லாம் முக்கிய பங்காற்றியுள்ளது. 2008 மாலைதீவில் அரசு மதமாக இஸ்லாம் மாறியது. மாலைதீவில் நில உரிமையும் குடியுரிமையும் சன்னி முஸ்லிம்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றது. மாலைதீவில் அதிபர் மற்றும் அமைச்சர்கள் சன்னி முஸ்லிம்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதும் அரசியலமைப்பில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாலைதீவு சட்டப்படி இஸ்லாத்தை விமர்சிப்பது குற்றமாக கருதப்படுகின்றது. மாலைதீவு உலகின் மிகச்சிறிய இஸ்லாமிய நாடு. அதிபராக பதவியேற்ற பிறகு முகமது முய்சு முதல் வெளிநாட்டு பயணமாக துருக்கிக்கு சென்றார். முன்னதாக மாலைதீவின் புதிய அதிபரின் முதல் வெளிநாட்டு பயணம் எப்போதும் இந்தியாவாகத்தான் இருக்கும். ஆனால் முய்சு இந்த பாரம்பரியத்தை உடைத்துள்ளார். துருக்கி ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை நாடு மற்றும் ஒட்டோமான் சுல்தானகத்தின் மரபுகளுடன் தொடர்புடையது. எனவே இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் துருக்கி அதிபர் ரெசப் தையிப் எர்டோகன் துருக்கியை இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக முன்வைக்கின்றார். காசாவில் நடந்த படுகொலைகள் தொடர்பான தென்னாப்பிரிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறைகளை நிறுத்துமாறு நீதிமன்றம் தற்காலிக தீர்ப்பை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.